நிரந்தரம் கோரி திருத்தணியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பணியாற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் நெற்றியில் நாமம் போட்டு திருவோடி ஏந்தி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2007ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் காலியாக உள்ள 3000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. வடமாநில தொழிலாளர்களை பணியில் அமர்த்துவதை கைவிட்டு உள்ளூர் மக்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அமைக்கப்பட உள்ள தொழிற்பூங்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்பூங்கா அமைய உள்ள கல்லாங்காடு பகுதியில் விவசாய மற்றும் மேய்ச்சல் நிலங்கள், பழங்காலத்து சிவன் கோயில்கள், கல்வெட்டுகள் இருப்பதாக மக்கள் தெரிவித்தனர். எனவே தொழிற்பூங்கா அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் கல்லாங்காடு பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அரசு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சிவன் கோவிலை அறநிலையத்துறை கையகப்படுத்தும் நடவடிக்கையை கண்டித்து கோவில் மீட்புக் குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எருமாடு பகுதியில் உள்ள பழமையான சிவன் கோவில் வரும் 27ஆம் தேதி முதல் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படும் என நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கோவில் மீட்புக் குழுவினர் இந்து அறநிலையத்துறைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.